கச்சதீவம் மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து விஜய்கிட்ட கொடுங்க, விஜய் வந்து நல்ல மாதிரி ஆட்சி செய்வார் என்று சொல்லி இன்றைய தினம் பாராளுமன்றத்துல அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார். கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்க சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி உண்மையிலேயே விஜயை பார்த்தோம்னு சொன்னா இந்த தேர்தல் வந்து மொத்த உலகத்தையுமே வந்து ஆச்சரியப்பட வச்சிருக்குன்னு சொல்லாமேன்னு சொன்னா இதுவரைக்கும் யாருமே வந்து இந்த தேர்தல் இப்படித்தான் முடிய போகும்னு சொல்லி கணிக்கவில்லை. அந்த அளவுக்கு இந்த தேர்தல் வந்து எதிர்பார்க்காத மாதிரி வந்து முடிஞ்சிருக்குது. விஜய் கூட நினைச்சிருக்க மாதிரி தனக்கு இவ்வளவு ஓட்ஸ் விழும்புன்னு சொல்லி அந்த அளவுக்கு விஜய்க்கு 1977 எம்ஜிஆருக்கு விழுந்த ஓட்ஸை விட அதிக அளவிலான ஓட்ஸ் வந்து இந்த முறை விஜய்க்கு விழுந்திருக்குது. இதுல சொல்லப்படுற முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா ஒன்று வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகருமான விஜய் அவர்களுக்கு அவர் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையின் காரணத்தினாலேயும் அவருடைய ரசிகர்கள் வந்து நிறைய ஓட்ஸ் வந்து போட்டுருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா திமுக மீது இருந்த வெறுப்பின் காரணத்தினாலேயும் அதிக அளவிலான மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்ஸ் போட்டிருக்காங்க. சரி, இப்ப பார்த்தோம்னு சொன்னா விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட 35% கிட்ட வந்து ஓட்ஸ் விழுந்திருக்குது. விஜயனுடைய அரசியல் பிரச்சாரங்கள்ல வந்து அவர் சொன்ன வாக்குறுதிகள், அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து இனிமேல் வந்து அவர் நிறைவேற்ற வேண்டும். அதுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி தான் கச்சதீவை மீட்டு தருவேன் சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. சரி, விஜய் கச்சதீவை மீட்டு கொடுக்குறதா இருந்தா எங்களுக்கு இலங்கையில குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த கச்சதீவை விட்டு கொடுக்குறதால என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? கச்சதீவை வந்து இலங்கை ஒரு காலம் வந்து விட்டு கொடுக்க போவதில்லை. இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா விஜய் சொல்லியிருக்க மாதிரி கச்சதீவை மீட்டு தருவேன்னு சொல்லியிருக்க மாதிரி கச்சதீவை ஒரு வேளை இலங்கையில இருந்து விஜய் மீட்டு இந்தியாவிட்ட கொடுத்தா, தமிழ்நாட்டில கொடுத்தா இலங்கையில இருக்கிற மீனவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். இருந்த பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கச்சதீவை மட்டும் இல்ல யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து விஜய்ட்டு கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறார். சரி, இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இது தொடர்பாக தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், இப்ப பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 1.6 கோடி வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து மொத்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எந்தவித கூட்டணியும் இல்லாமல் விஜய்க்கு வந்து இதுவரைக்கும் 108 தொகுதிகளில் வந்து வெற்றி கிடைச்சிருக்குது. மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னா 118 தொகுதி தேவைப்படுகின்றது மெஜாரிட்டியா வந்து சிஎம்ஆ வந்து பதவி ஏற்கிறதுக்கு. ஆனா பார்த்தோம்னு சொன்னா விஜய்க்கு வந்து 108 தொகுதிகள் வந்து அவருடைய கட்சியில மட்டுமே வந்து எந்தவித கூட்டணியும் வைக்காம வந்து 108 தொகுதிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது. விஜய் வந்து தற்பொழுது கவர்னருக்கு வந்து இமெயில் அனுப்பியிருக்கிற 2 வார அவகாசம் தெரிஞ்சு அந்த 2 வார அவகாசத்துக்குள்ள தான் வந்து மெஜாரிட்டியை நிரூபிக்க போறேன்னு சொல்லி விஜய் வந்து அவகாசம் கொடுத்துருக்காரு. விஜய்க்கு வந்து அந்த 2 வார அவகாசமே தேவையில்லை. இன்னொரு 2 நாளே வந்து அந்த 118 தொகுதிக்கு தேவையான ஆதரவு வந்து விஜய்க்கு கிடைச்சிடும். சரி, இப்ப பார்த்தோம்னு சொன்னா திமுக எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு திராவிட கட்சி 50 ஆண்டு காலத்துக்கும் அதிகமாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகின்ற ஒரு அரசியல் கட்சி. அந்த கட்சியை வந்து பிஜேபி உடைக்கிறதுக்கு பெரிய அளவு பாடுபட்டாங்க. ஆனா சாதாரணமா விஜய் கட்சி தொடங்கி 2 வருஷத்திலேயே வந்து அது எல்லாமே வந்து தவிடு பொடியாக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஆனா இதுலயும் வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. விஜய்க்கு போகின்ற கூட்டங்கள் வந்து ஓட்ஸ் ஆகப்படுமா, விஜய்க்கு செல்கிற விஜயனுடைய ரசிகர்கள் வந்து அவர்களுடைய செயற்பாடுகள் வைத்து வந்து அவர்கள் விமர்சிக்கப்பட்டார்கள். இப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்க சமூக வலைத்தளத்தினூடா பார்க்க கிடைக்குது. நிறைய பேர் வந்து இந்த சமூக வலைத்தளத்தினூடா வந்து விஜய்க்கு கூடுகின்ற மக்களை வந்து விஜயனுடைய ரசிகர்களை மட்டுமே வந்து பார்த்தார்கள். விஜய்க்கு வந்து ஓட்ஸாக மாறும்னு சொல்லி பார்க்கவில்லை. அப்படி இருந்த நிலைமை வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப இப்படி வந்து முடிஞ்சிருக்குது. சரி, விஜய் பார்த்தோம்னு சொன்னா 2 தொகுதியில வந்து போட்டியிட்டு ஒன்று வந்து பெரம்பூர், மற்றது வந்து திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதியிலையுமே வந்து விஜய்க்கு வெற்றி கிடைச்சிருக்குது. 2 தொகுதியில ஏதாவது ஒன்றுதான் அவருக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இந்த 2 தொகுதியிலுமே வந்து அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த நடந்து முடிந்த தேர்தலை வச்சு பார்த்தோம்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நாங்க அடுக்கடுக்கா சொல்லிக்கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் வந்து தளபதி விஜய் அவர்களே வந்து எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் வந்து இந்த தேர்தலில் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. சரி, இப்ப கச்சதீவு பிரச்சனைக்கு வருவோம். கச்சதீவை வந்து விஜய் சொன்ன மாதிரி இலங்கையில இருந்து மீட்டு கொடுத்தால் இலங்கையில் இருக்கிற குறிப்பாக வடக்கு பகுதியில் இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெரிய அளவு பாதிக்கும். சொன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டி இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிக்குள்ள வந்து மீன் பிடிச்சு செல்றதால இங்க இருக்கிற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அவர்களினுடைய படகுகள் விலைகள் வந்து சேதமாக்கப்படுகின்றது. இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா எங்களினுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற மீன் வளங்கள் வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுகின்றது. சரி, இந்த கச்சதீவு யாருக்கு சொந்தம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நான் இந்த கச்சதீவு தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலா போட்டிருக்கேன். இந்த கச்சதீவு யார்கிட்ட இருந்தது, அப்புறம் என்ன நீங்க வந்ததுன்னு சொல்லி எல்லாம் டீட்டெயிலா போட்டிருக்கோம். பார்க்காதாக்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் பாருங்க. ரைட், இதுல வந்து நான் ஷோர்ட்டா சொல்றேன். கச்சதீவை பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இருந்த ஒரு
ஜமீன் ஒரு ஆளுக்கு சொந்தமான தீவு தான். அவர் பார்த்தோம்னு சொன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த ஜமீன் ஆட்சி முறையிலிருந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த தீவை வந்து கைப்பற்றி அந்த ஜமீன் ஆட்சி முறை இல்லாமக்கி அவங்களோட கொண்டோல வச்சிருந்தாங்க. அது பிறகு பார்த்தோம்னு சொன்னா நிர்வாகத்தை வந்து இலகுவா வச்சிருக்கிறதுக்காக அது வந்து இலங்கை அந்த நேரம் இலங்கையில இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளருடைய கொண்டோல வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா திரும்ப அது இந்தியாவுக்கு போனது. அதுக்கு பிறகு திரும்ப இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது. இதான் வந்து கச்சத்தீவினுடைய வரலாறுன்னு சொல்லலாம். சரி, இப்ப இந்த கச்சத்தீவை பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல வந்து திரும்பவும் தமிழ்நாட்டுல இருக்கிற மீனவர்கள், தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து கச்சத்தீவை திரும்ப தமிழ்நாட்டுக்கு மீட்டுத்தாங்க. ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டுல மீட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னா கச்சத்தீவு வரைக்கும் தமிழக மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கலாம். இதனால பார்த்தோம்னு சொன்னா அந்த அவருடைய கடல் எல்லை வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு வரப்போகுது. இப்ப இந்த கச்சத்தீவு வரைக்கும் ஏற்கனவே இந்த மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதால இலங்கையினுடைய இராணுவத்தினர், இலங்கையினுடைய கடற்படை வந்து சில சமயங்கள்ல வந்து அவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்ள வேண்டி வருகின்றது. இதனால பார்த்தோம்னு சொன்னா தமிழக மீனவர்கள் நிறைய பேர் வந்து இறந்திருக்கிறார்கள். இதனாலதான் தமிழக மீனவர்கள் வந்து இந்த கச்சத்தீவை வந்து தங்களிடம் மீட்டு தாருங்கள் சொல்லி தொடர்ச்சியாக போராட்டம் செய்து வருகிறார்கள். விஜய் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிற வாக்குகள்ல வந்து முக்கியமான ஒரு வாக்காக பார்க்கப்படுகின்றது இந்த கச்சத்தீவு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுக்க போடுறா? உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் நல்ல செய்யணும்னு சொன்னா கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா விஜய் அவர்கள் கச்சத்தீவை மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாரா இருந்தால் எங்களினுடைய வடக்குல இருக்கிற கிழக்குல இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் முதலமைச்சராக வந்திருக்கிறது வந்து உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனா தமிழ்நாடு, இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு இந்த 2 பகுதியிலுமே வந்து தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்த தமிழர்கள் அனைவருக்குமே வந்து பாதகம் இல்லாத மாதிரியும் 2 தரப்புக்கும், அதாவது தமிழ்நாடு மக்களுக்கும் சரி, இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு இருக்கிற தமிழ் மக்களுக்கும் சரி, நன்மை தரக்கூடிய மாதிரியான திட்டங்களை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து செய்வாரான்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. ஏன்னு சொன்னா கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய இடங்கள்ல வந்து எங்களுடைய வடக்கு கிழக்குல நடைபெற்ற முக்கியமான பிரச்சனைகளுடைய நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல அந்த நேரம் ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து பிழையான முடிவுகளை வந்து எடுத்துட்டாங்க. அதனால எங்களினுடைய மக்கள், எங்களினுடைய வாழ்வாதாரங்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக வரப்போகின்ற விஜய் அவர்கள் வந்து எங்களினுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களையும் கருத்துல கொண்டு தமிழ்நாட்டுல தன்னுடைய ஆட்சி முடிவுகளையும் தன்னுடைய அரசியல் முடிவுகளையும் வந்து எடுப்பேரான்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது தமிழ்நாட்டுல வந்து விஜய் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியாவாரு. எதிர்கட்சியா யாரு வராங்கன்னு சொன்னா திமுக தான் வந்து எதிர்கட்சியா வராங்க. அதுலயும் குறிப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இல்ல அவருடைய மகன் உதயநிதி வாரர். இந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய சட்டசபை வந்து இன்னும் காரசாரமா இருக்க போன்றது. ஏன்னு சொன்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா சிஎம்மாக விஜய் இருக்க போறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா எதிர்கட்சி தலைவராக வந்து நிறைய கால அரசியல் வரலாற்றை, நிறைய கால அரசியல் அனுபவத்தையும் கொண்ட ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அவர் வந்து எதிர்கட்சியா வரப்போறாரு. இதுல பார்த்தோம்னு சொன்னா தமிழன் ஒரு ஆள் வந்து சிஎம் ஆகும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவனுடைய மகன் எதிர்கட்சியாக இருக்கிறதால தமிழர்களுக்கு சார்பாக விஜய் அவர்கள் கொண்டு வரக்கூடிய முடிவுகளை வந்து ஒரு திராவிட கட்சி என்னென்ன எதிர்க்க போறாங்க என்ற கேள்வியில வந்து இருக்கின்றது. சரி, இந்த விஷயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கச்சதீவு மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து விஜய்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்க தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. உண்மையிலேயே நடிகர் விஜய் தற்பொழுது சிஎம்மாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதே நேரத்தில் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் 2 மக்களுக்குமே வந்து சார்பாகவும் நன்மை தரக்கூடிய திட்டங்களை வந்து செய்வாரா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.